Assalamualaikum. Welcome to Asma's Secret Recipes. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான பீஃப் கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீஃப் நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டு குக் பண்ணி வச்சுருக்கோம். இது 1.5 கிலோ அளவுக்கு இருக்குது. இந்த பீஃப் கறிக்கு நம்ம எதுவுமே பேக்கெட் மசாலா யூஸ் பண்ண போகிறதில்ல. எல்லாமே நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். ஒரு பட்டை எடுத்திருக்கோம், 4 கிராம்பு, 4 ஏலக்காய், பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இந்த கறியோட சீக்ரெட் கசகசா தான். இது நல்ல கறிக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கூடவே 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சதும் இப்படி இருக்கும். தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. 10 பாதாம், 10 பிஸ்தா எடுத்திருக்கோம். ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம், தேங்காய் எண்ணெய். நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1 பீஸ் பட்டை, 4 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ், 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 பண்டான் லீஃப் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணது. நல்லா வதக்குங்க. நம்ம சேனல் வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போது இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளி, 10 பச்சை மிளகா, 3 ரெட் சில்லி சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 3 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பீஃப் சேர்த்துடலாம். அது கூடவே அந்த வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம 2 பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணது. இப்போ 5 to 10 மினிட்ஸ் நல்லா இந்த பொட்டேட்டோ வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். வாவ், இப்போவே பார்க்க செம்மையாக இருக்குல்ல. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஆல்மண்ட் அண்ட் பிஸ்தாஷியோ பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போது இதில் நல்லா திக்கான கோகோனட் மில்க் சேர்த்துக்கலாம். 1 கப் இருக்குது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நம்ம குக் பண்ணாலே போதும். கறி சூப்பராக ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக நம்ம மேலே கொரியாண்டர் லீஃப் சேர்த்துக்கலாம்.
சான்ஸே இல்லைங்க. ரொம்ப சூப்பரான பீஃப் கறி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த கறி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம இந்த கறி செஞ்சுருக்கோம். வெளியில் இருக்கிற எந்த பேக்கெட் மசாலாவும் நம்ம யூஸ் பண்ணலை. ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரியே நல்லா திக் அண்ட் க்ரீமியாக சூப்பராக இருக்கும் இந்த கறி. வீட்லேயே நம்ம க்ளீனாக ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். இந்த கறியோட பரோட்டா வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஈவன் சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஈவன் கீ ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி செஞ்சு அது கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்றீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. நியூ பிகினர்ஸ் யாராச்சும் இருந்தால் கூட அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பார்த்து கற்றுப்பாங்க இல்லையா? இப்போது இதை நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இன்னும் நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் வருது. கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.